மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் வழக்கு குறிப்பா திரையரங்குகள்ல இந்த கட்டணம், படம் பார்ப்பதற்கான கட்டணங்கள் முதல் 4 நாள் அதிகமாக வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்திருக்குல்ல சார், அதை பத்தி பேசலாம். ஜென்ரலி இப்போ எல்லா இடங்கள்லயும் எல்லா தியேட்டர்லயும் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், விடிய காலம் 4 மணிக்கு போகணும் அப்படின்னு. இப்போ வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் வியாழக்கிழமைய கூட நைட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா நார்மலி இந்த சூழலுக்கான டிக்கெட் விலை நம்மளால அபிரிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கோம். அந்த டிக்கெட் விலை இப்போ சாதாரணமா மற்ற நாட்கள்ல ஒரு 190 ரூபாய் டிக்கெட்னா இது மோர் தென் 200 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 400 ரூபாய் 450 ரூபாய் அந்த மாதிரிலாம் வித்து வாங்கிடுறாங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு 4 நாளைக்கு. இது தவறு என்று இந்த ராஜேஷ்ன்றவர் தான் சொல்லியிருக்காரு. ஒரு பெட்டிஷன் போட்டு இது குறித்து ஒரு தேவராஜன் என்பவர் தான் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்றாரு. இந்த ரிட் பெட்டிஷனை ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவங்ககிட்ட வருது. இந்த உயர்த்துதல் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, சரியா இல்லையான்னு ஒரு ஆராய்ச்சி நடக்கிறதுன்னு வைக்கலாம். இப்போ ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷன் கேட்பாரு, இது சரிதானா, நீங்க ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னா, இல்ல நாங்க சரிபார்ப்பு குழு ஒண்ணு அமைச்சிருக்கோம், இது மாதிரி விற்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்றாங்க சார்? இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசே சொல்லுது. நாங்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் அதிகம் விற்க கூடாது, 400 ரூபாய்னா 400 ரூபாய் தான், அதுக்கு மேல 600 700 வச்சா போதும், அதை விட தாண்டி வைக்க கூடாதுன்ற மாதிரி நாங்க ஒரு கமிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால தேவையான அளவுக்கு வைப்பாங்க, இல்லைன்னா வைக்க மாட்டாங்க. நிர்ணயிக்கப்பட்டதுதான் அந்த கட்டணம், நிர்ணயிக்கப்பட்டதுதான். அது நிர்ணயிக்கப்பட்டதே மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறதே. அதுவே அதிகம் சொல்றேன். ஆமா, இப்ப 200 ரூபாய்க்கு என்னால டிக்கெட் கொடுத்து பார்க்க முடியும். ஓகே, நான் 200 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து பாக்குறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நானும் என் மனைவி போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 200 400 ரூபாய் எடுத்து 400 பிளஸ் 150 ரூபாய் ஒரு பைக்கு நிறுத்தத்துக்கான பார்க்கிங்கே ஒரு 150 ரூபான்னு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் உள்ள போற வரைக்கும் தான். உள்ள போன பிறகு பாப்கார்ன் அதுவே 150 ரூபாய். அந்த சமோசா 40 ரூபாய். இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி அந்த மாதிரினா 40 ரூபாயில இருந்து 60 ரூபாய் விற்கிறாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு மனுஷன், ஒரு புருஷன் பொண்டாட்டியே ஹனிமூன் போறதை விட காஸ்ட்லியே போகுது சில நேரம். இல்ல ஹனிமூன்னா கூட இங்கேருந்து சரி ஊட்டிக்கு போகணுமா, டிக்கெட்டை கொடுத்தோமா, போய் சேர்ந்தோம், நல்லா இருக்கும், ஒரு நாள் டிக்கெட் போட்டு திரும்பி வந்துடும். ஆனா இங்கே ஒரு குடும்பம் போகுதுன்னு சொன்னா ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் செலவாகுது. அது ஏற்க முடியாது. ஏன்னா இது வெல்ஃபேர் ஸ்டேட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆனா இந்த மக்களுக்கு எவ்வளவு வேணும் எவ்வளவு வேண்டான்றதை தீர்மானிக்கிறது அரசாக இருக்குது. அரசு 4 நாளைக்கு மாத்திரம் அதே படம் 400 ரூபாய்க்கு விற்குது, 5வது நாள் 190 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொன்னா சரியல்லவே அப்படின்றது ஜஸ்டிஸ்னுடைய கருத்தாக இருக்குது. அப்புறம் நம்ம நார்மலி நம்ம பார்க்குறோம். நான் கீழ்பாக்கில் இருக்கும்பொழுது அபிராமி தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த அபிராமி இந்த அபிராமின்னு நிறைய ஒரு 3-4 அபிராமி இருக்கும். அப்பெல்லாம் 40 ரூபாய் 50 ரூபாய் டிக்கெட் இருக்கும் நாங்க பஜிபாஸ் காலேஜில் படிக்கும்போது. ஆனால் இப்பொழுது சாதாரண கிராமத்துல இது டூரிங் டாக்கீஸ் எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் தவிர அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த மாதிரி சிட்டில இருக்கக்கூடிய தியேட்டர்ஸே இப்பெல்லாம் மண்டபங்களாக மாறிவிட்டன. கல்யாண மண்டபமா இருக்கு. இப்போ உதயம் தியேட்டர்னு சொல்றேன்னு வைங்களேன், அது கூட இந்த மாதிரி மாறி போச்சு, இப்போ இடிச்சுட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் நம்ம டாக்டர் சிவாஜி கணேசன் அவங்களுடைய சாந்தி தியேட்டர், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாறி போச்சு. அந்த மாதிரி நிறைய இது கல்யாண மண்டபங்களாகவோ அல்லது ஆபீஸ்களாகவோ மாறிக்கொண்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஜஸ்டிஸ் சொல்றாரு பாருங்க, ஆல்ரெடி இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, அதுல நீங்க போடுறதை விட அப்படியே நிறைய வராங்க, ஒரு நோ சென்சார் அதுல எல்லாம். அதுல நிறைய பாக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாவே ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி போகுது. அவன் அதுலயே பாத்துட்டு போறான். அந்த எக்ஸ்ட்ரீம் என்னமா ஒரு ஸ்ட்ரீம் ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி இதுலயும் விலை ஏத்துனீங்கன்னா தியேட்டரும் கம்மியா போகும், ஒரு கலெக்ஷனே கம்மியா போகும். உதாரணமாக நான் என்னுடைய சொந்த ஊர் குளத்தூர் வைங்களா, எங்க ஊருக்கு பக்கத்துல முருகன் தியேட்டரு இருக்கு பள்ளிப்பட்டுல 5 கிலோமீட்டர். அங்க போய் நான் படம் பாக்குறேன். அங்க படத்துக்கு 110 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆச்சுன்னா 150 ரூபாய் வரைக்கும் கூட விற்கிறாங்க. இதே மாதிரிதான் அந்த இடத்துல தப்பு. பிரீமியம் மாதிரி இங்க மாதிரி அங்கேயும் விற்கிறதுன்னு வைங்க. அதுல மினிமம் 10 பேர் உட்காரணும். நான் ஒரு தி கோர்ட் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் பார்க்க போனேன்.
அதுல வந்து 10 பேர் இல்லைன்னு எங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எவனோ ஓரம் வரவனாலும் சினிமா பார்வா அப்படின்ட்டு நாங்களே வந்து கலெக்ஷன் பண்ணி 1000 ரூபாய் கொடுத்த பிறகுதான் அந்த தியேட்டர்ல படம் பார்த்தோம். 14 பேர் உட்காந்து பார்த்தோம் கடைசியில. சோ இதுக்கான காரணம் வந்து மக்கள் வந்து பர்ச்சேசிங் பவர் அதிகமா இருக்கு. நோ டவுட். இந்தியாவில் வந்து வாங்குவதற்கான ஒரு சக்தி வந்து இந்தியர்களுக்கு இருக்கிறது. அது கடனோ உடனே ஏதோ ஒண்ணு வாங்குறான். நீங்க ஒரு சினிமா போறீங்கன்னு வைங்க, மாமன் படத்துக்கு உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போறீங்கன்னா கடன் உடனே வாங்கி தானே போனோம். ஏன்னா அப்படி கூட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், ஒரு ரிலாக்ஸா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டி நம்ம போறோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோம்னா நீங்க திட்டுவீங்க, உன்னால பத்தியா இவ்வளவு ரூபாய் செலவாச்சுன்னு, திரும்பி அங்க கடுப்பாயிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றத ஜட்ஜே ஆராய்ச்சி பார்த்து சொல்றாரு. தயவு செய்து அந்த மாதிரி விலையெல்லாம் ஏத்தாதீங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு, காத்துன்னு இருக்கு. எனவே சரியான விலையை வச்சு எல்லாருக்கும் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார் நம்ம. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல 10 ரூபாய் டிக்கெட் வித்த பிறகுதான் மற்ற 50 ரூபாய் டிக்கெட் அந்த காலத்துல. அதாவது எல்லாருமே சாமானிய மக்களும் தியேட்டருக்கு வரணும்ன்றதுக்காக 10 ரூபாய் விற்கிறதுக்கு டிக்கெட் தனியா இருந்தது. அது 2 ரோ. அது நார்மலி எப்படி பார்க்கணும், தியேட்டர்ல இப்படி பார்க்கணும், ஸ்கிரீனுக்கு முன்னாடி அது ஒரே ஆள் பார்க்கலாம். எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாத்திரம் பார்க்கலாம், அதுக்குள்ள ஜெயலலிதா போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். சோ ஆனா இதனாலதான் அந்த ஃப்ரண்ட் டிக்கெட் வந்து சரியா சேல்ஸ் ஆகாம இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபுல் டிக்கெட், அந்த பெரிய டிக்கெட் எல்லாம் வித்த பிறகு 400 ரூபாய் டிக்கெட் வித்த பிறகுதான் அந்த 40 ரூபாய் 10 ரூபான்றது இப்ப 40 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 60 ரூபாய் ரேஞ்சில வருதுன்னு. அந்த 60 ரூபாய் டிக்கெட் வந்து குடுக்குறாங்க. முதல்ல 60 ரூபாய் கிடைக்கிறது இல்ல. இந்த 400 ரூபாய் டிக்கெட் முடிஞ்ச பிறகுதான் 60 ரூபாய் டிக்கெட் கலெக்ஷன் பண்றாங்க. சாமானிய மக்கள் அந்த டைரக்டா போய் 60 ரூபாய் டிக்கெட் வாங்க முடியாது. அதே மாதிரி இப்போ நிறைய இந்த ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றாங்க. அவனுக்கு ஒரு தனி காசு கொடுக்கணும். ஜிஎஸ்டி வேற, சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு, சிஎஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறையவே சம்பாதிக்கணும், நிறையவே செலவு பண்ணணும். மக்களுக்கு வந்து நல்லது மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு அரசு தான் இந்திய அரசு என்பதை மனதில் கொள்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த உத்தரவு மூலமா, இந்த வழக்கின் மூலமா இன்னும் இந்த அதிகமா கட்டணத்தை, நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமா காசு வாங்குறது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும் புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். ஆனா இந்த கமிட்டி இருக்கு இல்லையா, கூர்நோக்கு குழு மாதிரி, தமிழ்நாடு அரசின் அந்த தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு கண்ணோட்டத்துல ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா தென் உண்மையாகவே வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும். அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து கொடுப்பாங்கன்னு. ஓகே.